ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். மார்ச் 18ஆம் தேதியாக இன்று தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூ. 80 குறைந்த நிலையில் நாளை தங்கத்தின் விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூ. 80 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,570 ரூபாயாகும். ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 15,894 ரூபாயாகும். ஒரு சவரன் 1,27,152 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்க்கும் பொழுது கிராமிற்கு ரூ. 5 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மார்க்கெட் பிரைஸ் பார்க்கும் பொழுது 14,570 ரூபாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையோட ரேட் வந்து 14,460 ரூபான்னு சொல்லிட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு தங்கத்தின் விலை அதிகரிக்குமா குறையுமா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது மதியம் 3 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வீஸ் லெவலில் தங்கத்தின் விலை பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. காலையில் நம்மளுக்கு விலை நிர்ணயம் செஞ்சப்போ இருந்தது போல தான் இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு தற்பொழுது பார்த்தீங்கன்னா 10 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருந்துட்டு இருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் கன்னியாச்சுன்னு நம்மளுக்கு தங்கத்தின் விலை ஒரு சின்ன ஏற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ சின்ன சர்வீஸ் லெவலில் பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை. இந்திய ரூபாய் மதிப்பில் தான் ஒரு சின்ன மாற்றம் இருப்பதன் காரணமாக நம்மளுக்கு இன்று மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துகிட்ருக்கு. ஸோ 4 மணி வரைக்கும் இன்னும் டைம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் தான் மாற்றங்கள் ஏற்பட்டு விலை மாற்றினாலும் மாற்றலாம். ஸோ அப்படி விலை வந்து மாற்றம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறேங்க. கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளியோட விலையும் சர்வீஸ் லெவலில் பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. மாலை 2வது முறையாக ரேட் சேஞ்ச் ஆனால் தெரியப்படுத்துகிறேன். அப்படி இல்லைன்னா இரவு 9 மணி வீடியோவில் நாளைக்கு நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றியும் தெரியப்படுத்துகிறேங்க. அடுத்ததாக நிறைய பேர் கேட்குறது ரேட் கட் வந்து நியூஸ் வந்துருச்சா, ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17, 18ஆம் தேதி தான் வந்து யூஎஸில் ரேட் கட் மீட்டிங்க. ஸோ இன்று 18ஆம் தேதி இன்று தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ நமக்கு காலையில் அதாவது இந்திய நேரப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மணி அந்த டைமில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் நாளை காலையில் உங்களுக்கு வந்துட்டு 8 மணி வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எதிர்பார்ப்பது பார்க்கும் பொழுது அதாவது ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் முன்னாடி பார்த்திங்கன்னா 3.5% 3.75% இதில் தான் போயிட்டுருக்கு. இந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. ஸோ அதே இதில் தான் இருக்கும். ரேட் கட் வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகரிக்கவும் மாட்டாங்க, குறைக்கவும் செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்க. இல்லை அதை மட்டும் இல்லாமல் வந்துட்டு சப்போஸ் வந்து ரேட் கட் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் வந்து ரேட் கட் பண்ணுவோம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகரிப்போம் இல்லை குறைப்போம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் கூட தங்கத்துடைய விலையில் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் அதாவது ஏற்றம் இறக்கம் இருக்கிறதுக்கு செய்யலாங்க. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. மீட்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து நாளை காலையில் 8 மணி வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இதை நிலவரம் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்.